அனுபவமே சிறந்த ஆசிரியர். ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை பாடத்த நம்ம எவ்வளோதான் அனுபவிச்சு, நம்ம அனுபவிச்சத அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு எடுத்து சொல்லணும்னு முயற்சி பண்ணாலும், அது அவங்களா மனசளவுல உணர்ற வர, அந்த ஒரு வார்த்தைக்கோ, அந்த ஒரு உணர்வுக்கோ அவங்க கிட்ட அர்த்தமே இருக்காது. அப்படி ஒரு கதைய தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். விஷ்ணு தன்னோட அப்பா, அம்மாவோட ஒரு கிராமத்துல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. விஷ்ணுவோட குணாதிசயம்லாம் எப்படி அப்படின்னா, எப்பவுமே ரொம்ப சுட்டித்தனமா இருக்கிறது. எதையுமே ஒரு விளையாட்டுத்தனத்தோட அணுகுறது. தன்னோட அப்பா, அம்மா ஏதாவது அவனுக்கு தேவையான அறிவுரைகள் சொன்னாலுமே, அத ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறது, எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரியே அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. இத நினைச்சு அவங்களோட அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவங்களோட அப்பா, அம்மாக்கு 2 பேருமே அவ்ளோ பாசம் விஷ்ணு மேல. ஆனா விஷ்ணு அத எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஒரு நாள் விஷ்ணுவ கூப்பிட்டு அவங்க அப்பா பேசுறாங்க. "நீ இவ்ளோ சுட்டித்தனமா இருக்கக்கூடாதுப்பா. உனக்கு 15 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலயும் நீ ரொம்ப குழந்தை மாதிரி விளையாட்டுத்தனமாவும், எதிர்த்து பேசிட்டும், பொறுப்பில்லாமயும் இருந்த அப்படின்னா, உன்னோட எதிர்காலம் வீணா போயிடும். எங்களால அத அனுமதிக்க முடியாது. ஸோ நீ கண்டிப்பா மாறிதான் ஆகணும்." அப்படின்னு சொல்லி தன்னோட மகன்ட்ட பேசுறாரு. ஆனா அப்பவுமே, "அப்பா எனக்கு இப்போதானே 15 வயசு ஆகுது. பார்த்துக்கலாம் விடுங்கப்பா." அப்படின்னு சொல்லி ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்லிட்டு போறான். இது அவர ரொம்பவே காயப்படுத்திருது. இத பத்தி தன்னோட மனைவி கிட்ட பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க ஒரு குரு இருக்காரு. அவர்கிட்ட நம்மளோட மகன நம்ம அனுப்புவோம். அவர் நெறைய பசங்கள இந்த மாதிரி இருக்கிற பொறுப்பில்லாத பசங்கள வழிநடத்தி கொண்டு போய் ஒரு நல்ல நிலைமையில நிக்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி நம்மளோட மகனுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில. அவர்கிட்ட நம்மளோட மகன நம்ம கொண்டு போய் விடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசுறாங்க. உடனே அப்பா கேட்கிறாரு, "உன்னோட மகன உன்னால பிரிஞ்சு இருக்க முடியுமா? இது ரொம்ப கடுமையான சூழ்நிலையா இருக்கே." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "அவனோட எதிர்காலத்துல பொறுப்பில்லாம அவன் வளர்ந்து, அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னா, அந்த கஷ்டத்த விட நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற இந்த ஒரு முடிவு அவனோட வாழ்க்கைய நல்லபடியா மாத்தும். அதனால நான் இதுக்கு வருத்தப்படல. நீங்க இந்த முடிவ எடுங்க." அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஒரு சரியான முடிவ தான் மனைவி நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க இந்த முடிவுக்கு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்து கிராமத்துக்கு போய் அந்த குரு கிட்ட பேசி, "என்னோட மகனுக்கு நீங்க தேவையான அறிவுரைகள், அவங்க வளர்றதுக்கு தேவையான அத்தன விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து நீங்க தான் அவன பக்குவமான ஒரு மனிதனா மாத்தணும்." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வராங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த குரு சொல்றாரு, "இவனோட பழக்கவழக்கங்கள், குணாதிசயங்கள், பேசுற விதம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா நீங்க பொறுப்பற்றவன் எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு. மத்தவங்க முன்னாடியோ, இல்ல ஆரம்ப காலகட்டத்திலயோ அவன் அப்படிதான் இருப்பான். போக போக கண்டிப்பா அவனோட செயல் எல்லாமே உங்களுக்கு புரியும். அத நீங்க தான் மாத்தி ஒரு நல்ல மனிதனா என்கிட்ட குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்த குருவும் விஷ்ணுவ அழைச்சிட்டு போயிட்டு தன்னோட குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அவங்களோட மனைவி, ஒரு மகன் ஆதித்யா. அவங்களோட மகன் ரொம்பவே சின்ன பையன். ரொம்பவே சுட்டித்தனமான பையன். அறிமுகப்படுத்திட்டு அவர் கூட்டிட்டு குருகுலத்துல இருக்கிற சில வேலைகள்லாம் விஷ்ணு கிட்ட குடுக்குறாரு. "இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும். இந்த இடத்தையெல்லாம் நீ ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட பேசுறாரு அந்த குரு. விஷ்ணுக்கு கோவம் வருது. நம்ம வீட்ல எவ்ளோலாம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். எவ்ளோ அதிகாரத்தோட இருந்தோம். இங்க நம்மள இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றாரு. நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே, இருந்தாலும் அப்பா சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையோட அத அணுகுறான். நாட்களும் கடந்து போயிட்டுருக்கு. தினமும் அதே மாதிரி குரு ஒரு வேலைய குடுக்குறாரு. அந்த வேலைய செய்றது, அவர் கத்துக் குடுக்குற பாடங்கள கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நாட்கள் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எதுவுமே விஷ்ணுவுக்கு சுத்தமா புடிக்கல. ஆனாலும் நம்ம ஒரு பொறுப்போட இங்க வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அங்க தன்னோட கோவத்த எல்லாம் அடக்கி வச்சுட்டு, அங்கேயே அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு குருவும், அவங்களோட மனைவியும், "ஒரு வேலையா நாங்க வெளியூருக்கு போறோம். திரும்பி வர 1 வாரம் ஆகும். அதுவரைக்கும் ஆதித்யாவ நீ தான் பார்த்துக்கணும். சில மந்திரங்கள நான் அவனுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். அது அவன் மனப்பாடம் பண்ணி உன்கிட்ட சொல்ற வரைக்கும் அவன திரும்ப திரும்ப அத படிக்க வச்சுக்கிட்டே இரு. சில வேலைகள அவனுக்கு குடு. ரொம்ப சுட்டித்தனமா விளையாடிக்கிட்டே இருப்பான். அதுக்கு நீ அனுமதிக்காத. நான் வர வரைக்கும் நீ தான் அவனுக்கு சிறந்த ஆசிரியரா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவ விஷ்ணு கிட்ட ஒப்படைச்சுட்டு அவங்க 2 பேருமே வெளியில கிளம்பி போயிடுறாங்க. ஆதித்யாவும் ரொம்பவே சுட்டித்தனமான பையன். விளையாடணும், ஓடி ஆடணும் அப்படிங்கிறதுல மட்டுமே ரொம்ப கவனமா இருக்கிற பையன். படிக்கணும், எழுதணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனா விஷ்ணு கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிருக்காங்க இந்த செயல. அதனால விஷ்ணு அடிக்கடி கூப்பிட்டு ஆதித்யா கிட்ட, "நீ போய் படிக்கணும், இந்த வேலைய செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு முறை சொல்லும் போதுமே
ஆதித்யாவுக்கு ரொம்ப கோவம் வரும். "இல்ல நான் அத செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி 4 நாள் கடந்து போயிடுது. ரொம்பவே பொறுமையா அத அணுகிட்டு இருந்த விஷ்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வந்துருது. "நீ இப்ப படிச்சு தான் ஆகணும்" அப்படின்னு கூப்பிட்டு சொல்லும்போது, "இல்ல என்னால படிக்க முடியாது. நான் விளையாட தான் போணும். என்ன விடு" அப்படின்னு ஆதித்யா ரொம்பவே முரடு பிடிக்கிறாங்க. இதுல கோவம் வந்து விஷ்ணு ஆதித்யாவ அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவும், அம்மாவும் இல்லாததுனால ஆதித்யாவால திரும்ப எதுவுமே பண்ண முடியல. அழுதுகிட்டே ரொம்ப சோகமா போய் அவங்க ரொம்ப கவனத்தோட படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து அவங்க கத்துக்கிட்ட அத்தன மந்திரங்களையும் அவ்ளோ அழகா மொழி பிறழாம ஆதித்யா விஷ்ணு கிட்ட சொல்றாங்க. விஷ்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. தன்னோட ஒரு கண்டிப்பு அந்த சிறுவன ரொம்பவே பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. கொஞ்ச நேரத்துல குருவும் அவங்களோட மனைவியும் திரும்ப வராங்க. திரும்ப வந்த உடனே ஆதித்யா ரொம்பவே அழுக வந்துடுது அவங்கள பார்த்த உடனே. வந்த உடனே ஆதித்யா கிட்ட போய் அம்மா கிட்ட சொல்றாங்க. "அம்மா இந்த மாதிரி இவங்க என்ன அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "என்னோட மகனை நீ எப்படி அடிக்கலாம்? நான் உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு தானே போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட கோவப்படுறாங்க. ஆனா அப்போ குரு சொல்றாரு, "நீ ஏன் அவன் கிட்ட கோவப்படுற? இந்த 4, 5 நாள் நம்மளோட மகனை அவனோட அரவணைப்புல இருக்க சொல்லி குடுத்துட்டு போனது நம்ம தான். அப்ப அவன் என்ன தவறு செஞ்சிருந்தாலும், அவன் என்ன பண்ணாலும், அவன் சாப்பிடலனாலும், அவன் தூங்குனாலும், அவனால முடியலனாலும் எல்லாத்துக்குமே பொறுப்பு விஷ்ணு மட்டும்தான். அவனால கட்டுப்படுத்த முடியுங்கிற விஷயத்துல அவன் ரொம்பவே சரியா கட்டுப்படுத்தியிருப்பான். அது அவன் கைமீறி போகும்போது அவனால ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. ஒரு சிறந்த ஆசிரியரா அவனை வழிநடத்தி அந்த மந்திரங்களை மனப்பாடம் பண்ண வச்சிருக்கிறது வந்து விஷ்ணு தான். அவனை நீ கண்டிக்க கூடாது. ஒரு ஆசிரியரா, ஒரு ஆசானா, பெற்றோரா அவன் சரியா தான் செஞ்சிருக்கான். கண்டிப்பா இது நம்மளோட மகனோட ஒரு எண்ணங்களை மாத்திருக்கும். அதனால நீ விஷ்ணுவ கேள்வி கேட்க கூடாது. நீ உள்ள போ, நான் விஷ்ணு கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஷ்ணுவுக்கு மனசளவுல ரொம்ப குற்ற உணர்வா போயிடுது. இதே கண்டிப்போட, இதே அக்கறையோட தானே அன்னைக்கு என்னோட அப்பா என்கிட்ட அணுகியிருப்பாரு. ஆனா அன்னைக்கு என்னோட அப்பா எனக்கு வில்லனா தெரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு அதே செயல நானும் ஆதித்யாக்கு செஞ்சிருக்கேன். ஆனா அதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த நீங்க எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு புரிஞ்சது. ஆனா அந்த பக்குவம் எனக்கு இல்ல. நான் ரொம்பவே தவறு செஞ்சுட்டேன். என் அப்பா கிட்ட நான் இதுக்காக கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட பேசுறாரு. உண்மையான வாழ்க்கை பாடத்த நீ புரிஞ்சுக்கிட்ட. இனிமேல் நீ இங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உன்னோட அப்பாவுக்கு நான் கடிதம் எழுதுறேன். உன் அப்பா கூடவே நீ போயிரு. ரொம்ப சந்தோஷமா வாழு. இதே பக்குவம் என்னைக்கும் உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே தோற்கடிக்க முடியாது அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாரு. விஷ்ணுவ அவன் அப்பா கேள்வி கேட்கும்போது ரொம்பவே கோவம் வந்தது. என்ன ஏன் கேள்வி கேட்குறாங்க? என்ன ஏன் இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க? அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவனோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா அதே செயல இன்னொருத்தர் மேல அந்த பொறுப்ப எடுத்துட்டு நம்ம செய்யும்போது, அதே செயல தான் வந்துட்டு விஷ்ணுவும் ஆதித்யாக்கு பண்ணாங்க. ஆனா அப்போ நடந்தபோது அதுல இருக்கிற நியாயம் வந்து விஷ்ணுவுக்கு தெளிவா புரிஞ்சது. இதுதான் வாழ்க்கை. எப்பவுமே நம்ம இன்னொருத்தருக்கு மற்றவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னா, அந்த கருத்த நம்மளால எடுத்துக்கவே முடியாது. ஆனா அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையான அர்த்தமே புரியும். நம்மளும் அப்படிதான் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஒரு சிலர் சொல்லும்போதே புரிஞ்சுப்பாங்க. ஒரு சிலர் மத்தவங்கள பார்த்து புரிஞ்சுப்பாங்க. பலர் வந்து யார் என்ன சொன்னாலுமே அத புரிஞ்சுக்கிறதே இல்ல. அவங்களா அடிபடும்போது, அவங்களா கஷ்டப்படும்போது மட்டும் தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டங்கள பார்க்கக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்களா இருந்தா, மத்தவங்களோட வார்த்தைகளையும், மத்தவங்களோட செயல்களையும் இருந்தே நம்ம வந்து அனுபவங்கள எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்னா, கஷ்டங்கள அதிகம் பார்க்காம ஓரளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கைய நம்மளால கொண்டு போக முடியும். நன்றி.